ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். ஓம் சிவம். ஓம் சிவம். அரசியல்வாதிகள் செய்யும் நன்மைகள் மக்கள் முன் காட்டவே நகர்ப்புறம் அருகிலே அனைத்தும் செய்து வருகிறார்கள். நேரம் காலம் பார்க்காமல் நம்மை அனைவரும் உயிர் வாழ உழைக்கும் மக்கள் வாழும் இடத்தில் எந்த சலுகையும் கிடையாது. சாலைகள் உள்பட காலை உணவில் தினமும் உண்டு மகிழும் பிள்ளைகள் 103 பேர். மற்ற பிள்ளைகள் அனைவரும் உணவை வீணாக்கி வருகிறார்கள். அரசியல்வாதிகள் பொருட்டு வரை பொருள்கள் செலவைத்தால் நமக்கு வரிப்பணம் கிடைக்கிறது என்று அவருடைய கணக்கு. அது எங்கே போய் சென்றால் என்ன? இவராக உழைத்து வாழ்கிறார்கள். உழைத்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய விளைவு என்னன்று. அதே போல் வாழ்வு. இந்த வரதட்சணை கொடுமை வர காரணம் என்னவென்றால் நடமாடும் தங்கத்தை அரசியல்வாதிகள் பதுக்கி வைத்து கொண்டதனால் விலைவாசி உயர்வு. அதனால் தங்க விலை வேகமாக உயர்ந்து வர காரணம். நாட்டை ஆளும் மக்களே இப்படி செய்து வருவதனால் குடிமக்களுடைய வாழ்வு எந்த நிலையில் இருக்கும் என்று தங்களே யோசியுங்கள். அரசியல்வாதி அவர் நன்மை செய்வது போன்று தான் உங்கள் கண் முன்னே தெரியும். ஆனால் அவருடைய இயக்கம் உங்களுக்கு புரியாது. அது எம்மால் அனைத்தும் நிரூபித்து காட்ட முடியும். ஆனால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதற்கு காலம் நேரமும் கழிந்து வருகிறது. அன்று புரியும் இதனுடைய நிலவு என்னவென்று புரியும். அதே போன்று விஞ்ஞானி வளர்ச்சி வளர்ந்து வரும் காலத்தில் ஏடிஎம் மிஷின் போன்று பல வகைகள் செய்து வந்தும் மனிதர் குற்றத்தை ஏன் தடை செய்ய முடியவில்லை? காரணம் என்ன? அரசியல்வாதிகள் இதற்கு பொருள் உரைக்க முடியுமா? முடியாது. எம்மால் அதற்கு பொருள் உரைக்க முடியும். உங்களுடைய இதற்கு என்ன பதில் என்று மக்கள் ஆதார மூலியமாக நிரூபிங்க பார்க்கலாம். அப்போதான் நீங்கள் மக்களுக்கு செய்யும் நன்மை என்னவென்று மக்களுக்கு புரியும். விற்பனை பொருள் யாவும் பொதுநலத்தில் உள்ளது. ஆனால் மக்களுக்கு தரும் ஊதியமோ ஏற்றத்தாழ்வு உள்ளது. இதுக்கு என்ன பொருள்? மக்கள் மூலையை எடுத்துரைக்க வேண்டும். இந்த மூடி மறைத்து நாய்க்கு எலும்பு போடுவது போன்று உதவிகள் செய்வது மாபெரும் தவறாகும். காரணம், இதுவரை செய்து வந்தீர்கள். உங்களை கண்டிக்கவில்லை இறைவன். காரணம், பூமியில் இடைவெளி இருந்தது. ஆகையினால் உங்கள் இச்சைக்கு ஒரு வழி செய்து வந்தார். இனி பூமியில் இடைவெளி வேகமாக பசுமை மரங்கள் அழிந்து வருவதனால் மக்கள் நோய் பரப்பு அதிகமாக வருகிறது. நறுமண காற்று தடைப்பட்டதனால் அதனால் இனி உங்களை இறைவன் வாழ வைக்க விரும்பவில்லை. ஆகினால் உங்களை அழிந்து போக சொல்லவில்லை. அவருக்கு அனைவரும் குழந்தைகளை இருக்கும் பொருள்களை வைத்து உங்கள் வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள். இனி அரசியலில் நீங்கள் செயல்படக்கூடாது என்கிறார். நீங்கள் அரசியலில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தால் பல அவமான சின்னங்கள் காண நேரிடும். அன்று யோசித்து எந்த பயனும் இல்லை. சட்டம் பொதுநிலையில் உள்ளது. அது நன்கு புரிந்து அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் இறைவனுடைய வாக்காகும். நீட்டுத் தேர்வு ரத்து செய்ய கூறி மாநில அரசுகள் போராட்டம் நடத்தியிருக்காள். காரணம் என்ன? இதற்கு என்ன பொருள்? இவர்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இத்தனை சீட் என்று ஒதுக்கி வைத்து கொண்டு லஞ்சம் வாங்குகிறார்கள். அந்த லஞ்சம் தடைப்படும். அதனால்தான் இந்த நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய என்று அவர் கோரிக்கை. இது மக்கள் நன்கு ஆராய்ந்து யோசிக்க வேண்டும். உண்மை புரியும். இதெல்லாம் எதையும் மக்கள் முன்னையே அவர் செயல்படுத்தாமல் மக்களுக்கு நல்லது செய்வது போன்று இது இலவசம், அது இலவசம், இது இலவசம், அது இலவசம் என்று தந்து கொண்டு வேலை செய்கிறார். மத்திய அரசிடம் அரிசி விலை கொடுத்து வாங்கி இவர் ஏன் இலவசமாக தர வேண்டும்? இதுக்கு என்ன பொருள்? இதனால் இவருக்கு என்ன நன்மை? பின்னணி உள்ள பொருள் என்ன? இதனால் மக்கள் நன்மை அடைவது யார்? 103 பேர் நன்மை அடைகிறார்கள். மற்ற 195 பேர்
இதில் சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு உலகம் இழக்கமாகி கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் எப்போது விடிவு காலம்? விடிவு காலம் வருவதற்கு தேவையான பூமியில் இடைவெளி கிடையாது. இதில் பற்றாக்குறைக்கு சென்னை என்பது பெரும் மாநகரம். அங்கு வாழும் கோடானு கோடி மக்களுக்கு இவர் செய்யும் உதவி என்ன தெரியுமா? ஒலிம்பிக் போட்டியா, மீண்டும் ஒரு விமான நிலையமா, இன்னும் பல துறைகள் கட்டுவதா, மேலும் மேலும் பசுமை மரங்கள் அழித்து கொண்டு வருகிறார். பசுமை மரங்கள் அழித்து கொண்டு வருவாராக தண்டி அது மக்களுக்கு நன்மை செய்வதாக கிடையாது. மேலும் மக்களுக்கு நோய் உற்பத்தி அதிகமாக்கி அதில் வரும் வருமானத்தில் இவர்கள் அமைதியாக வாழ்வதற்கான வழிகளை தேடி வருகிறார்கள். இந்த மக்களை இது உண்மை அறிய வேண்டும். இது அறியாமல் சென்றால் ஆபத்து நமக்கு. இந்த அரசியல்வாதிகளும் தப்ப முடியாது. இதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்து கொள்வது போலாகும். ஆகினால் இந்த அரசியல்வாதிகளை இன்று அவரை நம்புவதை விட தெய்வத்தை நம்புங்கள். இந்த அரசியல்வாதிகள் இந்த தேர்தலில் இந்த ஓட்டு என்பதை அடியோடு ரத்து செய்யுங்கள். இதனால் பல லட்சம் கோடி பணம் மிச்சப்படுத்தும். இதனால் பல பூமிக்கும் ஆகாயத்துக்கும் பல நன்மைகள் கிடைக்கும். மீண்டும் பசுமை மரங்கள் துளிர்ப்பு வளர்ந்து வர வாய்ப்பு உள்ளது. நோய் படிப்படியாக குறையும். நம்முடைய வாழ்க்கையின் வளம் பெறும். இதுதான் இறைவன் தீர்ப்பாகும். இவரை போன்றவர்களை நம்பி வாழ்ந்தால் இனி வருவது நமக்கே ஆபத்து. குடிமக்களே, நன்கு யோசித்து செயல்படுங்கள். இந்த தேர்தல் என்பது வென்றால் ஒருவரும் ஓட்டு போடாதீர்கள். இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், சட்டம் பொதுநிலையில் உள்ளது. இறைவன் சட்டம். உங்களை நம்பி தான் இந்த அரசியல்வாதிகள் வாழ்கிறார்கள். அரசியலால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. காலையில் எழுந்தவுடன் இறைவன் தான் நம் மனதில் இங்கே செல்ல வேண்டும், அங்கே செல்ல வேண்டும் என்று போகிறார்கள். உங்களுக்கு ஊதியம் தருவதும் தொழிலதிபர்கள் தருகிறார்கள். அரசியல்வாதிகள் ஊதியம் தரவில்லை. ஏன் தருகிறார்கள்? இவர்களால் உங்களுக்கு என்ன நன்மை பிறந்தது கூறுங்கள். நன்கு யோசிங்கள். யோசித்தால் உங்களுக்கு விடை கிடைக்கும். இதுதான் இறைவன் கூறும் பதில். யோசிக்காமல் செயல்பட்டால் இது போன்ற தீய சக்திகள் வளர்ந்து கொண்டு தான் வாழ்வார்கள். இன்னும் இந்த பூமியில் இடைவெளியில்லா காரணத்தால் மேலும் பல துன்பங்கள் அனுபவிக்க நேரிடும் என்கிறார் இறைவன். அதனால் நன்கு யோசித்து செயல்படுங்கள். இந்த போன்ற நிலை தரக்கூடாது. ஆனால் இந்த மாநில அரசுகள் அனைத்துமே விடுபட வேண்டும். மத்திய அரசு பிரதமர் மட்டும் அவர் வாழ்ந்தால் போதும். இறைவன் போன்றவர் அவர். சைவத்தில் வாழ்கிறார்கள். அவர் எந்த ஒரு அசைவத்தையும் உண்டு வாழ்வது கிடையாது. இவர்களெல்லாம் தினமும் மனிதர் போன்று அனைத்தையும் உண்டு வாழும் மனிதனுக்கு சிந்தனை தெளிவாகிறது என்று வள்ளலாரே கூறியுள்ளார். இவர்கள் மது அருந்துவதும் மாமிசத்தை உண்டுவதும் இது போன்ற நிலையில் மனிதர்கள் அரசியல் செய்தால் மனிதனுக்கு நல்வழி பாதைக்கு தெரியாது என்று முன்னோர்கள் அறிந்த உண்மையை அன்றே சான்றோர்கள் எய்து வைத்திருக்கிறார்கள். அது அத்தனை முற்றிலும் உண்மை. ஆகினால் நீங்கள் நன்கு யோசியுங்கள். இவர்களை இன்னி நம்பாதீர்கள். இவர்கள் ஆட்சி இதுவரை வந்தது காரணம் இறைவன் அதுக்காற்ற வழி செய்தார். பிள்ளைகள் அனைத்தும் குழந்தைகள் அவருக்கேற்ற வழி செய்து வந்தார். இனி பூமியில் இடைவெளி கிடையாது. இவர்கள் அத்தனை பேரும் அசுரர்கள். அசுரன்தான், அன்று இறந்த அசுரன்தான் இன்று பூமியில் அவதரித்து அவனுக்கு ஒரு காலம் இறைவன் வகுத்தான். அந்த காலத்தின் அடிப்படையில் தான் இத்தனை கொடுமைகளும் இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இன்று ஓடுகிறது. எத்தனை சதவீதம் போய் சென்று கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. இன்னும் இது வளரவிட்டால் எதிர்காலத்தில் பெரும் துன்பங்கள் ஏற்படும். ஆகையினால் அன்று நம் மானத்திலிருந்து வாழ்வதை விட இந்த அரசியல்வாதிகளை அடியோடு ரத்து செய்வது சாலச் சிறந்தது என்கிறார் இறைவன். ஏன் அவர்களுக்கும் குடும்பம் உள்ளது, அவர்களுக்கும் பிள்ளைகள் உள்ளது. அவர் அழிந்து போக சொல்லவில்லை. இருக்கும் பொருளை வைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அமைதியாக விட்டு விலகுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்றால் இறைவன். ஆகையினால் நீங்கள் விட்டு விலகி செல்லுங்கள். மீண்டும் இந்த அரசியலை முன்னணி வைத்து மக்களை மடைமாக்கி செல்லாதீர்கள் என்பது இறைவனுடைய வாக்காகும். ஓம் நமச்சிவாயா. அன்றே ஓம் நமச்சிவாயா.